வணக்கம் கிருஷ்ணா, அது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள வசதி ஏற்படுத்த அரசுக்கு உத்தரவிடக் கோரி வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் யோகேஸ்வரன், மெட்ரோ ரயில் நிலையங்களில் சாய்தள வசதிகள் அமைக்கப்பட்டதாக கடந்த 2017 அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2020 வெளியிடப்பட்ட கூடுதல் அறிக்கையில் 40% மட்டுமே முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சக்கர நாற்காலிகள் இருந்தும் மாற்றுத்திறனாளிகளால் ரயில் நிலையத்தை பயன்படுத்த முடிவதில்லை என்றும் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சி எஸ் ராமன், தற்போது 2ஆம் கட்ட மெட்ரோ கட்டுமான பணிகள் நடந்து வருவதாகவும், ஏற்கனவே உள்ள ரயில் நிலையங்களில் ரயில் பெட்டிகள் மற்றும் நடைமேடைகளுக்கு இடையேயான இடைவெளியை குறைக்க மாற்றம் செய்தால் ஒட்டுமொத்த கட்டுமானமும் பாதிக்கப்படும். எனவே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கட்டப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.